கேரளாவில் உள்ள குருவாயூர் கோவிலுக்கு தினமும் தவறாமல் வருவாள் ஒரு மூதாட்டி. அவளுக்கு பார்வை மங்கலாக இருந்தாலும் குருவாயூரப்பனை பார்ப்பதற்கான ஆசை மட்டும் ஒருபோதும் மங்கவில்லை. என் கண்ணுக்கு தெரிகிறதோ இல்லையோ, என் கண்ணன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதே அவளது நம்பிக்கை. அன்றாடம் அவள் கொண்டு வந்தது பெரிய காணிக்கை எதுவும் இல்லை. சிறுமலர், சுத்தமான மனம், நிரம்பிய பக்தி, அவ்வளவுதான். ஒரு நாள் மாலை பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. மூதாட்டி கோவிலுக்கு செல்லும் வழியில் நடுங்கியபடி நின்றிருந்த ஒரு சிறுவனை பார்த்தாள். அவன் உடைகள் முழுவதும் நனைந்து குளிரால் நடுங்கிக் கொண்டிருந்தான். அம்மா, எனக்கு மிகவும் குளிராக இருக்கிறது என்று அவன் மெல்ல கூறினான். அந்த மூதாட்டிக்கு 2 நிமிடமும் யோசனை இல்லை. தன் உடலில் இருந்த சிவப்பு நிற சேலையின் ஒரு துண்டை கிழித்து அந்த சிறுவனிடம் கொடுத்தாள். கண்ணா, இதை போத்திக்கோ, உனக்கு சளி பிடிக்கக்கூடாது என்று தாய்மையுடன் சொல்லி அவனை அனுப்பிவிட்டாள். அடுத்த நாள் காலை அவள் வழக்கம் போல் கோவிலுக்கு சென்றாள். நடராஜன் சன்னதியை தாண்டி குருவாயூரப்பனை தரிசிக்கும் பொழுது அவளது மனம் திடீரென துடித்தது. கர்ப்ப கிரகத்தில் குருவாயூரப்பன் சிவப்பு துணியால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். அந்த சிவப்பு துணி அவள் நேற்று கொடுத்த அதே சிவப்பு துணியே. கண்களில் நீர் வழிய, கண்ணா நீயாது என்று அவள் மனமுருகி கேட்டது. அந்த நிமிடம் அவளுக்கு புரிந்தது, மழையில் நனைந்த அந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை, அவள் தினமும் வழிபடும் குருவாயூரப்பனே. அந்த நாள் முதல் குருவாயூரில் சிவப்பு துணி அர்ப்பணம் செய்வது பக்தியின் அடையாளமாகவும், எளிய மனதுடன் கொடுக்கப்படும் சேவையை கடவுள் எவ்வளவு உயர்வாக ஏற்றுக்கொள்கிறார் என்பதற்கான சின்னமாக மாறியது. இந்த கதை சொல்லும் உண்மை என்ன? கடவுளை காண கண்கள் வேண்டாம், தூய மனமும் அன்பும் போதும்.